சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு தமிழ் அரசு வலைவலிஞர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழன் அவர்களோடு ஒரு உரையாடல், ஒரு கலந்துரையாடல். பகல்காம் தாக்குதல் கிட்டத்தட்ட இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய, உலக அளவில் கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அதில் பகல்காம் தாக்குதல் குறித்து தான் இன்றைக்கு என்னோட கலந்துரையாட இருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய பகல்காம் தாக்குதல், 28 பேர் மரணம். கூடியிருக்கான்னு தெரியல, கூடாமல் இருக்குன்னு நம்ம வேண்டிக்கும். ஆனால் ஒரு மோசமான தாக்குதல், உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் தங்களை மிகப்பெரிய வீரர்களாக கருதி கொண்டு இருக்கலாம். ஆனால் இது வீரமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இது அப்பட்டமான கோழைத்தனம். உனக்கு உண்மையாகவே வீரம் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? நம்முடைய இந்திய இராணுவத்துக்கிட்ட மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு சுற்றுலாவிற்காக சென்ற அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி 28 பேரை கொலை செய்ததை யாரும் சரி ஆதரிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது சகித்து கொள்ள முடியாத மனித குல விரோத செயல், வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலும் கூட. அதே நேரத்தில் இதுல பல கேள்விகளும் இருக்கு. அதையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்கலாம். ஆமா. ஆனா எனக்கு என்ன முதல் கேள்வி அப்படின்னா, நீயே இதை பத்தி இன்னும் பேசாம இருக்க? அது முதல்ல பகல்காம் தாக்குதல் ரொம்ப மோசமான தாக்குதல் தான். ஆனா இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு நமக்கு. ஏன்னா ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்குள்ள என்ன விதமான பார்டர் பாலிடிக்ஸ், எல்லை அரசியல் இருக்குது, சர்வதேச சிக்கல்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. இதுல அதுக்குள்ளேயும் அந்த தலைப்பு கிட்டத்தட்ட எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம பேசாம விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை பேசுறோம். பகல்காம் தாக்குதல்ல முதல் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒருவர் ஹிந்துவா இஸ்லாமியரா என்று கண்டுபிடிப்பதற்காக அவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா என்பதை சோதித்து அவர்களை பிரித்தது. இது ரொம்ப ஒரு கேவலமான வேலை. ஒரு தீவிரவாதிக்கு கையில் துப்பாக்கி இருந்தால் கூட மண்டையில் மூளை இருக்காதுங்கிறது இதுல நல்லா தெரியுது. அவன் பயங்கரவாதி தான், ஆனால் அவனுக்கு அறிவில்லைங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா உலகத்தில் விருத்த சேதம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் 68 விழுக்காடு பேர் தான் இஸ்லாமியர்கள், 32 விழுக்காடு பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள். ஆன்மீக அடிப்படையில் பார்த்தா கூட தொடக்கத்தில் இது யூத மதத்தில் இருந்தால் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பு வட ஆப்பிரிக்க பழங்குடிகள்கிட்ட தான் இந்த விருத்த சேதனம் செய்து கொள்ளக்கூடிய முறை இருந்தது. அவங்களுடைய பாறை ஓவியங்கள் அவங்களே இந்த விருத்த சேதனம் செய்யக்கூடிய முறையெல்லாம் ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க. விருத்த சேதம் அப்படின்னா சுன்னத். ஆமா. அது பிற்காலத்துல யூத மதம் ஒரு சின்ன நிறுவனமயப்பட்ட மதமாக உருவாகும் போது அதுக்குள்ள வருது. நோவா விருத்த சேதனம் பண்ணிக்கல. அவருக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் பண்ணிக்கல. ஆபிரகாம் பண்ணிக்கிறார். ஆபிரகாம் 90 வயசுக்கு தான் பண்ணிக்கிறார். ஆபிரகாம் பிறந்த 8வது நாள்ல பண்ணிக்கல. கடவுளோடு போடுற உடன்படிக்கை என்னன்னா, பிறந்த 8வது நாளில் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். விலைக்கு வாங்கப்பட்டவர்களாக இருந்தாலும் வாங்கி 8வது நாள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் முறை. ஆனா ஆபிரகாம் 90 வயசுல உடன்படிக்கை போட்டவங்க அவர் 90 வயசுல பண்ணிட்டாரு. ஈசாக்கு அதை அதுக்கப்புறம் பண்ணாங்க. இப்படி பல கதைகள் இருக்கு. அதற்கு பிறகு ஈசாக்கினுடைய வழி வந்தவர்கள் யூதர்கள் இருந்து கிறிஸ்தவர்கள், இந்த பக்கம் ஆபிரகாமுடைய மற்றொரு மகன் இஸ்மாவேலுடைய வழித்தொன்றலாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, நீ எப்படி சுன்னத்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு இஸ்லாமியர்கள் சொல்லுவேன். இப்போ நம்ம ஊர் உஸ்லாம்பட்டியில இருந்து ஒருத்தர் காஷ்மீருக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோ, அவர் சுன்னத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி விட்டு பெரியா, ஐயோ லூஸ், அவர் கல்லறியா, பிரமலை கல்லர் கிட்ட இன்னைக்கு மெடிக்கல் ரீசன்ஸுக்காக கூட பல பேர் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஊரு பிரமலை கல்லர்கள் உஸ்லாம்பட்டி, தேனி அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கவர்டப்பு அப்படிங்கிற பேர்ல அவங்க சுன்னத்து பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய வழக்கமாவே இருக்கு. அது போக இங்க மார்க் கல்யாணம்ங்கிற பேர்ல அது இருக்கு. பல சமூகங்கள்ல ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ எதை வச்சு நீ ஒருத்தர் இஸ்லாமியன் கண்டுபிடிப்பு இதை வச்சா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, பழைய ஏற்பாடு, இந்த விவிலியத்தை, பைபிளை ஆராயக்கூடியவர்கள்லாம் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கும் செய்து கொள்ளாதவர்களுக்கும் வேறுபாட்டை நீங்கள் அடிக்கடி காண்பீர்கள் அப்படின்னு. பழைய ஏற்பாடுங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம கண்ணாடி பார்த்துருக்கோன்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் ஊடகங்கள்ல, பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு போட்டோ நிறைய பரவிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவ வீரர் வங்கதேச விடுதலை போரின் போது ஒருவர் சுன்னத்து பண்ணியிருக்காரா இல்லையாருன்னு பார்த்து அவர் இஸ்லாமியரா அல்லது இந்துவான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாருங்கிற ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் தான் அது. இப்படி ஒரு புகைப்படம் பரவிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஞாபகம். ஆனா இதனுடைய உண்மை தன்மையை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னு வச்சுக்கலாம், இது சொல்ற தகவலே போய். முதல்ல இந்த போட்டோவை எடுத்தவர் யாருக்குல்ல, கிஷோர் பரேக் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு புகைப்பட இதழியலாளர் தான் இந்த போட்டோவை எடுத்தாரு. 1962 இந்திய சீன விடுதலை போர், இந்திய சீன போர், அதற்கு பிறகு நடந்த இந்திய பாகிஸ்தான் போர்,
அதற்கு பிறகு 1971 நடந்த வங்கதேச விடுதலை போர். இந்த எல்லா போர்லையுமே போட்டோ ஜேர்னலிஸ்டாக இருந்து கவர் பண்ணவர் தான் கிஷோர் பரேக். அவர் அந்த போர்க்களங்கள் எடுத்த போட்டோல ஒரு பாகிஸ்தானிய கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிலரை வந்து இந்திய ராணுவம் பிடிக்கிறாங்க. பிடிச்சவங்கள பாகிஸ்தானிய உளவாளிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இடுப்புல ஏதாவது ஆயுதம் வைத்திருக்கிறாரா அப்படின்னு செக் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட போட்டோ. ஏதாவது வெடிகுண்டு வச்சிருக்கிறாரா, ஏதாவது ஆயுதம் ஒரு மறைத்து வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறதுக்காக அவருடைய இதை வந்து செக் பண்ணிருக்காங்க. அதை செக் பண்ணது யாருன்னா இந்திய ராணுவம். அந்த புகைப்படத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ராணுவ வீரர்னு சொல்றது ஒரு பொய், அவர் சுண்ணத்து பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணதுன்னு சொல்றது இன்னொரு பொய். இந்த ரெண்டுமே பொய். முதல்ல இதை வைத்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதம் வந்து எல்லாத்தையும் இருக்கின்ற ஒரு 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 மோசமான மனநிலையை கட்டமைக்கிறான். ரெண்டாவது விஷயம், கோடி மீடியா. அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாதா? சொல்லவே தேவையில்லை. ஆமா, அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் வெஸ்ட் பெங்கால், குஜராத், மத்திய பிரதேசம், இப்படி பல மாநிலங்களில் உள்ளவங்க தான் காஷ்மீருக்கு வந்து சுற்றுலாவுக்கு போய் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள இந்த கோடி மீடியா என்னதுமா சொல்லுது? பாகிஸ்தான் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப். ஓகே, பிரச்சனை கிடையாது, இதை விட்டு ஹிந்துக்களை கொன்று விட்டார்கள். என்ன வார்த்தை? அவங்க கொண்டது இந்தியர்கள்ரா. அதாவது மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் செத்து போனாருன்னு சொன்னார் இல்லையா, அவர் பேர் வந்து சுஷில் நத்தானியல். நத்தானியல்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ பேர் இல்லையா? அவர் கிறிஸ்தவர் இல்லையா? ஒரு கிறிஸ்தவரை கூட தான் கொண்டிருக்காங்க. காஷ்மீரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரை தான் கொண்டிருக்கான். அப்ப அவங்களாம் என்ன ஸ்டேஜ்? அப்ப இது ஒரு முட்டாள்தனம். இந்தியா முழுக்க கூடிய இந்துக்கள் அவர்களை தாக்குவதற்காக தான் இந்த இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் வந்துருச்சு. அதை பாகிஸ்தான் தான் உருவாக்குச்சு அப்படிங்கிறத பர்வேஸ் முஷரப் 2015 ஒரு பேஜ்ல ஒத்துக்கிட்டார். 90களில் நாங்க தான் அந்த வேலையை பார்த்தோம். பர்வேஸ் முஷரப் ஒத்துக்கிட்டார். 11 அமைப்புல நாங்க தான் உறவுன்னு சொல்றாரு. நீ ஏன் முஷாரப்புக்கு போற? இப்ப இருக்கிற பாகிஸ்தான் செக்ரட்டரி வந்து ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில கேட்கும் போது, ஆமா நாங்க செஞ்சோம், கடந்த காலத்துல அமெரிக்காவுக்கும் செஞ்சிருக்கிறோம், பிரிட்டனுக்கு செஞ்சிருக்கிறோம், ரஷ்யாவுக்கு செஞ்சிருக்கிறோம், இனிமே நாங்க அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. முஷரப் சொன்னதுங்கிறது 90களில் பண்ணது 2015 நீண்ட காலத்துக்கு பிறகு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். லஷ்கர் திபாவை வந்து நாங்க தான் வளர்த்து விட்டோங்கிறது ஒத்துக்கிட்டாரு. அந்த லஷ்கர் திபாவுடைய ப்ராக்சி தான் இந்த டிஆர்எஃப் சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸா ஏதோ ஒரு தர்மா அவர் சொல்றாங்க. என்னன்னா ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் அமைதி பூங்காவாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வு பகல்காம் தாக்குதல் எதோட நீங்க ஒப்பிடுறாங்கன்னா 1989 நடந்த காஷ்மீர்ல நடந்த அந்த கலகத்தோட ஒப்பிடுறாங்க. இதுவரைக்கும் காஷ்மீர்ல நடந்த மிகப்பெரிய வன்முறைகள்லயே 1989 வன்முறை தான் மிகப்பெரிய வன்முறை. அந்த இன்சர்ஜென்சியோட இந்த பகல்காம் அட்டாக் ஒப்பிடுறாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதுதான் நீங்க ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறமா பண்ண பெரிய சாதனையா? முதல்ல ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான கூறு. நிச்சயமா அதை அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராம நீங்க நீக்கி இருக்க கூடாது. அதுக்கு சூப்பர் மெஜாரிட்டியோட அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். நீங்க கொண்டு வரல. ராஜ்யசபால ஒரு சேச்சுரேஷன் ரெசல்யூஷன் போட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் சரின்னு ஒத்துக்குச்சு. இப்படிதான் அது நடந்துச்சு. ஸோ ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டவிரோதம் தான் சொல்லணும். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் கூட இன்றைக்கு வரைக்கும் அது அரசியல் சட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இருக்கு. மற்றொரு பக்கம் ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் அமைதி பூங்காவாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றது மற்றொரு பொய். நீங்க உண்மையா நடந்த எவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நடந்துன்ற புள்ளி விவரங்களை டேட்டாக்களை வெளியிடுங்க. அதை வெளியிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் ரெண்டாக பிரிக்கப்பட்டுச்சு. லடாக்கும் ஜம்மு காஷ்மீர் தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. அதுல ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதம் குறைஞ்சிருச்சுங்க. அப்ப லடாக்ல அதிகமாயிருச்சா? இப்படி கேட்டா அவன் பதில் சொல்லுவானா? ஜம்மு காஷ்மீர்லயே 3 ஸ்பாட்ல இந்த தீவிரவாதம் குறைஞ்சு ஒரு ஸ்பாட்ல தீவிரவாதம் அதிகமா இருக்கு. பிர் பஞ்சார் நினைக்கிறேன். அந்த பகுதியில தீவிரவாத தாக்குதல் அதிகமா இருக்குது. 1-2 ஆண்டுகள்ல பல 100 ராணுவ வீரர்கள் மறைந்து போயிருக்காங்க கிராஸ் பார்டர் டெரரிசம்னால, ஷூட் அவுட்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ காஷ்மீர்ல வந்துட்டு அமைதி பூங்காவாகி விட்டு நீங்க ஏதாவது சொன்னீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இவங்க சொல்றாங்கல்ல, அந்த தீவிரவாத அமைப்பு, அது வந்து அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. அது பாபர் கட்ரி அப்படிங்கிற ஒரு லாயரை கொண்டுச்சு 2020. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க? அதுல இருக்கக்கூடிய 2 பேரை இவங்க சுட்டு கொண்டாங்க, ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. நிறைய தீவிரவாதங்கள் நடைபெற்று தான் இருக்கு. அப்ப எதை வச்சு நீங்க அமைதி பூங்காவாயிருச்சுன்னு சொன்னீங்க? இவங்க என்ன கேட்கறாங்க? உமர் அப்துல்லா தான் இதுக்கெல்லாம் பதில் சொன்னோம். உமர் அப்துல்லா தான் இதுக்கெல்லாம் பதில் சொன்னோம். யோ, அது யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியில யாரு கட்டுப்பாட்டுல ஹோம் மினிஸ்டர் உனக்கு தெரியாதா? மனோஜ் சின்ஹா உன்னுடைய கட்சியில மத்திய இணையமைச்சர், இன்னும் சில துறைகளுடைய இணையமைச்சராக இருந்ததான் மனோஜ் சின்ஹா. அவர் தான் நீ காஷ்மீருக்கு லெப்டினன்ட் ஜெனரலா, சரி லெப்டினன்ட் கவர்னரா போட்டு வச்சிருக்க. அந்த லெப்டினன்ட் கவர்னர் கேட்க வேண்டியதுதானே? உமர் அப்துல்லா பேர் இங்க மட்டும் கொண்டு வர. அதாவது வந்து காஷ்மீர் வந்து அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு பாஜக இவ்வளவு நாட்களா பொய் பரப்புரை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க.
பச்சையான போய் பரப்புரை. ரெண்டாவதுன்னா இது அதே இந்த கோடி மீடியா வந்து அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு இந்த தாக்குதலானது ரொம்ப அர்ணாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவில அவர் போட்டு போறது கட்டுறாங்க. அது எப்படி மைக்கிடு ரேடியோ டோன்ட் கம் ஒன் செகண்ட் அப்படின்னு கேட்டுட்டு வரல. ஸோ இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜி நியூஸ், டிஎன்ஏ, என்னென்ன சேனல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் கோடி மீடியாவாக மாறுவதை பார் அப்படின்ற மாதிரி மாறிட்டேன். நீ ஏன் வந்து வடநாட்டு ஊடகங்களுக்கு எல்லாம் போறது? இங்க லோக்கல்ல இருக்கிற தந்தி டிவி, நியூஸ் தமிழ் 24x7, புதிய தலைமுறை, இவங்களையெல்லாம் போய் பாரு. இவங்க வைக்கிற தலைப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உத்தரவு கொடுத்த மோடி, காலியாக போகும் பாகிஸ்தான். டேய், இதெல்லாம் யூடியூப்ல வைக்கிற டைட்டில்ரா. நீங்க ஒரு சேட்டலைட் மீடியாடா. ஒரு கொஞ்சமாச்சும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. ஒரு பட்டனை தொட்டால் அவ்வளவுதான். ஒரு பட்டனை தொட்டால் பாகிஸ்தான் கப்பல் காலி. ஐயோ, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இவனுங்களால முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மீது, அதாவது பாகிஸ்தான் மேல வர வேண்டிய கோபத்தை இஸ்லாமியர்கள் மீது, அதுவும் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது திருப்புறாங்க. நிச்சயமா அது ரொம்ப கொடுமையானது. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லாத படாதான் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களை வந்து பாடாப்படுத்த முடியாது. இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை ஏன் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்கு. காஷ்மீர்ல உள்ள பெரும்பான்மை மக்கள் இதுக்கு நாங்க காரணம் இல்லை, இதுக்கு ஒழுங்கா நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க போராட்டம் பண்ணி அந்த மக்களும் தான் போராடுறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுன்னு அவர் தீவிரவாதி சொல்லியிருக்காரு. நம்ம பிரதமர் இந்நேரம் இதுக்கான மெசேஜை புரிஞ்சுட்டு இருப்பாரு. அர்ணாப் கோஸ்வாமி பேசுனது இதெல்லாம் எனக்கு பார்க்க ஐயோ கொஞ்சமா நியாயமா பேசியா. நான் தெரியாம தான் கேட்கிறேன், மனோஜ் சின்ஹா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அமித்ஷாக்கு முன்னாடி காஷ்மீர் போயிருக்காருல்ல, பல தடவை போயிட்டு இருந்தாருல்ல, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? அமித்ஷாவையும் மனோஜ் சின்ஹாவையும் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க உமர் அப்துல்லாவை திருப்பி விடுறீங்களா? இது என்ன மாதிரியான அரசியல்? கேவலமா இல்ல உங்களுக்குலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, இது புல்வாமா தாக்குதலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கான ஒப்பீடு நம்ம சொல்லியே ஆகணும். 2023 ஏப்ரல் 14 நினைக்கிறேன், த வயர் அப்படிங்கிற சேனல்ல கரண் தாப்பர் சத்யபால் மாலிக்கை இன்டர்வியூ எடுக்கிறார். சத்யபால் மாலிக் யாருன்றதையும் முன்னாள் காஷ்மீரோட ஆளுநர். ஆமா, 2019 ஆளுநரா இருந்தவர். ஒருங்கிணைந்த காஷ்மீரினுடைய ஆளுநராக 2018 இருந்து 2019 அக்டோபர் 30 வரைக்கும் இருந்தார். அதாவது புல்வாமா தாக்குதலின் போது, அதற்கு பிறகு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2 மாசம் இப்படி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இருந்திருக்காரு. நம்முடைய கேள்வி என்னன்னா, அந்த சத்யபால் மாலிக் சில உண்மைகளை சொன்னார். அது அந்த பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் நிறையவே உள்ள இருந்துட்டு ரைவல்ரி பண்ணவர் தான். சத்யபால் மாலிக் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? புல்வாமா தாக்குதல் நடந்த போது 2500 வீரர்கள், பாராமிலிட்டரி ஃபோர்ஸுடைய வீரர்களை நாங்கள் வந்து ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு அனுப்ப வேண்டியிருந்துச்சு. நாங்கள் வந்து ரோடு வழியாக அனுப்பணும். ரோடு வழியாக அனுப்பும்போது ஒரு 5 விமானங்கள் கேட்டோம், ராணுவ விமானங்கள் கேட்டால் நாங்கள் 2500 பேரை வந்து பிரித்து அனுப்பியிருப்போம். ஆனால் அதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தர மறுத்து விட்டது. அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் இருந்தவர் யாரு? ராஜ்நாத் சிங். நம்பர் 2 ராஜ்நாத் சிங் தான் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து அமித்ஷா கிட்ட அந்த பொறுப்பு மாறிச்சு. அவர் வந்து அந்த பதவியில் இருந்தபோது, ஏன்னா 2019 பிப்ரவரி மாதத்துல அந்த புல்வாமா தாக்குதல் மோடியுடைய முதல் ஆட்சி காலத்தின் இறுதி நாட்கள் நடைபெற்றுச்சு. அப்போ ஒரு ரோட்ல இருந்து இந்த பஸ் வந்துட்டு இருக்கு, 78வது பெட்டாலியன் நினைக்கிறேன், சிஆர்பிஎஃப் 40 ராணுவ வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸை 300 கிலோ அடங்கி அந்த ஆர்டிஎக்ஸ் வாகனம் வந்து இடிச்சு வெடிச்சு இறந்து போறாங்க. இதுதான் நடந்த நிகழ்வு. இது நிகழ்ந்த பொழுது இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற ஒரு வேலையை தான் நம்ம செய்யறோம்னு முன்னாடியே சத்யபால் மாலிக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து விமானம் கேட்டாங்கன்னு சொல்றாரு. உங்ககிட்ட கேட்டாங்களா? அப்படி என்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அவங்க வந்து நாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட கேட்டோம், ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட கேட்டோம், ஹோம் மினிஸ்ட்ரி தரல அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ராஜ்நாத் சிங் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன் தரல நீங்க? இல்ல, இதை பத்தி கேட்டதுக்கு கூட இத வெளியில எங்கேயும் சொல்லாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட நிர்பந்தம் கொடுக்கப்பட்டதாகவும் சத்யபால் மாலிக் சொன்னார். அதை யார் சொன்னா? அஜித் தோவல் சொன்னாரு. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னா உடனடியா வர வேண்டாம்? பாதுகாப்பு ஆலோசகருக்கு அந்த அறிவு வேணுமா இல்லையா? அதுக்கு தானே ஒரு ஆலோசகர்கிட்ட சொல்றாரு. இத்தனைக்கும் நான் என்னுடைய கிளாஸ்மேட்டுங்க அஜித் தோவல், அதனாலதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் கடைசியில இதை பத்தி வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க அப்படின்னு கமுக்கமா அமைக்கி வைக்கிறாரு. மோடி கிட்ட சொன்னேன். மோடி வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் மேன் விசஸ் வைல்ட் பியர் கிரில்ஸோட ஷூட்டிங்ல இருக்கிறாரு. நான் உண்மையா ஃபர்ஸ்ட் சத்யபால் மாலிக் சொன்ன உடனே அவர் என்னமோ கோபத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதுக்கப்புறமா இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவுடைய இணையதளத்துல அவங்களே போட்டிருக்காங்க. காங்கிரஸ்காரங்க சொன்னா பரவாயில்ல, ஜிம் கார்பெட் பூங்கா வெளியிட்டு இருக்கு, நான் என்ன பண்றது? ஸோ அது உண்மைதான். ரெண்டாவது, புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு எல்லாரும் சுட்டி காட்டியிருக்காங்க. முக்கியமான பாதுகாப்பு குறைபாடு, அவங்க சாலை வழியே பயணிக்கிறாங்க. சாலை வழி பயணம்ங்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. த ரூட்ஸ் ஆர் நாட் சானிடைஸ்ட், நாட் செக்யூரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னதற்கு பிறகு 11 இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸையும் அவங்க வந்து பெருசா எடுத்துக்கல.
இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு 11 உளவுத்துறை தகவலும் இருக்கு. 11 உளவுத்துறை தகவல் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? முன்கூட்டியே வந்து புல்வாமாவுல அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு தகவல் வந்துருச்சு. 11 இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இணைப்பு சாலைகள் இருக்கு. இப்போ இணைப்பு சாலைகள் ஒரு தீவிரவாதி உங்களுக்கு தாக்குதல் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுதான் அந்த செக்யூர்டு. இப்போ அந்த இணைப்பு சாலைகள்ன்றது ஒரு சாலையில 8 இருந்து 10 இணைப்பு சாலைகள் இருக்கு. அப்போ எவ்வளவு டேஞ்சர் யோசிச்சு பாருங்க. எந்த ரூட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணலாம்ல. அப்ப இந்த அறிவு இருக்கக்கூடியவர்கள் தான். சத்யபால் மாலிக்கு அந்த அறிவு இருந்திருக்கு, அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருந்திருக்கணும், மற்றவங்களும் அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இந்த ரூட்ஸ் ஆர் அன்மேன்டு, பாதுகாப்பே இல்லாம இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு ஆபத்தான நிலைமை. அதுல அவங்க பயணிக்க வச்சிருக்கீங்க. 2500 பேர் 40 பேரோட போச்சுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பட வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல 40 பேரோட முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, அதுக்கு மேல பலியாகலன்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. 2500 பேர்ல இன்னும் கூடுதலா இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய உயிரிழப்பா போயிருக்கும். சத்யபால் மாலிக் இன்னும் 2 முக்கியமான விஷயத்தை சொன்னார். அது என்னன்னா, காஷ்மீர்ல அவர் கவர்னராக இருந்த பொழுது பாஜகவுடைய தேசிய செயலாளராக இருந்த ராம் மாதவ் எங்க 2 ஃபைல் கொண்டு வந்தாரு. இந்த 2 ஃபைலையும் கிளியர் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபைலுக்கு 150 கோடி ரூபாய் வீதம் 300 கோடி ரூபாய் லஞ்சம் தரேன் அப்படின்னு டீல் பேசினாங்க. சத்யபால் மாலிக் சொன்னது உண்மை. கரண் தாப்பருடைய அந்த இன்டர்வியூல சொன்னது. என்னென்ன 2 ஃபைல்னு கேட்டா, ஒன்னு ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ்க்கான ஸ்கீம், அது வந்து வேலைக்கு ஆகாது, அது யாருக்கு எந்த விதத்திலையும் பலன் தராதுன்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்ட்டார். இன்னொரு ஸ்கீம் கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டுக்கான அந்த ஸ்கீம். இந்த கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்க தெரியுமா வருது? இவங்க இன்னைக்கு சிந்து நதியை நிறுத்தினாங்களே, அதனுடைய கிளை நதியான செனாப் நதியில, காஷ்மீரினுடைய செனாப் நதியில தான் கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து வருது. இந்த ப்ராஜெக்டை வந்து இவர் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் மாதவ் கொண்டு போய் கேட்டிருக்காரு. அதற்கு அது முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு 47வது போர்ட் மீட்டிங்ல நாம டெண்டரை ரத்து பண்ணிட்டு புதுசா டெண்டர் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கூட்டத்திலேயே அதை மாத்தி தலையில முடிவு மாத்திட்டான். 48வது போர்ட் மீட்டிங் அதை மாத்திட்டான். இதுக்கு பிறகு சிபிஐ இது மேல வழக்கு பதிவு செய்து இது தொடர்புடைய நபர்கள் எல்லாத்தையும் ரைட்லாம் பண்ணாங்க. 2022 நடந்துருச்சு. இந்த பேட்டியை சத்யபால் மாலிக் கொடுத்திருக்காருல, கொடுத்த உடனே அவர் சுத்தி ரைடு விட்டுருக்காங்க. ஆமா, அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு 5 நாள். இருந்த நேரத்துல போய் சிபிஐ ரைட் பண்ணிருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. சத்யபால் மாலிக் சொல்லிட்டாரு, அதான் பிரச்சனையா? சரி, நான் என்ன கேட்கிறேன், கிரு எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, ராட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு. அந்த ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி கொடுத்தீங்களா, அந்த கம்பெனி போய் ரைட் பண்ண வேண்டியதுதானே? மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் லிமிடெட், உங்களுக்கு எலக்ட்ரிக் பாண்ட்ல வந்து 2வது அதிக பணம் கொடுத்த கம்பெனி, போக வேண்டியதுதானே? 2வது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் மேபி இந்த பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் இந்த புல்வாமா தாக்குதலில் இருந்த மாதிரியே இந்த பகல்காம் அட்டாக்ல நடந்திருக்கு. குறிப்பா அந்த பைசரன் வேலியில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா வந்து நாங்கள் 20 நாளைக்கு மட்டும் தான் திறந்தோம்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு அங்கே போன சுற்றுலா பயணிகள் அங்கே போய் வீடியோ எடுத்துட்டு வந்த அந்த அந்த பார்க்கில் எடுத்த வீடியோலாம் வெளியிடுறாங்க. நான் 2 மாசம் முன்னாடி அங்கே தான் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சில வெளியிடுறாங்க. அதையும் பார்க்க முடியுது. இப்போ 20 நாளைக்கு முன்னாடி திறந்தேன்னு சொன்னி அது பொய்யா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த பைசரன் வேலியில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்ல ஆள் இல்லை. சிஆர் பாட்டில் வந்து ஒன்றிய நீர்சக்தி துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த பகல்காம் அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு மௌன இறுதி அஞ்சல் செலுத்துறதுக்காக அவர் போயிருக்காரு. போன நேரத்தில் அந்த கொல்லப்பட்டவருடைய கலாத்தியான்னு நினைக்கிறேன், சைலேஷ் கலாத்தியா, அவருடைய மனைவி கேட்குறாங்க, நாங்கள் காஷ்மீருக்கு போவோம், காஷ்மீர் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு சரியில்லை. அவங்களுடைய மனைவி சொன்னது, இறந்து போனவருடைய மனைவி சொன்னது. யார்கிட்ட? ஒன்றிய அமைச்சர் சிஆர் பாட்டில் கிட்ட சொன்னது. அங்க ஏன் செக் போஸ்ட் இல்ல, அங்க ஏன் ஒரு போலீஸ்காரர் கூட இல்ல, எல்லா கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் ஒரு வாக்கி டாக்கி இருந்திருந்தா இந்த டிஃபென்ஸுக்கு உடனடியாக தகவல் கொடுத்துருப்பாங்க மாட்டாங்க. நிச்சயமா அடிப்படை பாதுகாப்பு இல்லாம ஒரு நிலைமை உருவாக்கிச்சிருங்க. அப்ப புல்வாமா தாக்குதல்ல அந்த தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து அதை வந்து நடந்த பிறகு அதை பாகிஸ்தான் மேல பழியா போட்டு அதற்கு பிறகு தேர்தலில் வந்துட்டு நீங்க அதை வச்ச பலன் சம்பாதிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சத்யபால் மாலிக் சொன்னார். நான் சொல்லல, நல்லா கேட்டுங்க. சத்யபால் மாலிக் சொன்னது பிபிசிலே இருக்கு அந்த பேட்டி, யார் வேணும்னாலும் எடுத்து படிச்சு வயர்ல இருக்கு. கரண் தாப்பர் ரொம்ப விடாப்பிடியா கேட்டிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இதுவும் கூட நான் நினைக்கிறேன். என்ன ஒண்ணுனா, இதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் திட்டமிட்டு உருவாக்குற மாதிரி தான் எனக்கும் தோணும். திரும்ப 2வது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பேட்டியாட்டிசம் கொண்டு போறதுக்கான கண்மூடித்தனமாக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பையும் தூண்டிவிடுவதற்கான ஒரு வேலையும் இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா முழுக்க ஒரு அதீத தேச பக்தி உணர்வு நம்முடைய மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. அதை தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த உணர்வு எழுச்சியில சில முக்கியமான விஷயங்களையும் சில முக்கியமான கேள்விகளையும் இவங்க கேட்க மறந்துடுறாங்க, கவனிக்க மறந்துடுறாங்க. அரசு குற்றஞ்சாட்டுனா இந்திய நாட்டையே குற்றஞ்சாட்டு அரசு நோக்கி நம்ம வந்து ஒரு எளிமையான கேள்வி கேட்கறாங்க. ஏங்க அதெல்லாம் சரிங்க, அவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க, ஆனா அங்க எப்பவுமே பாதுகாப்புக்கு இருக்கின்ற ராணுவத்தினர் எங்க போனாங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி
பேசிக் செக்யூரிட்டி கூட இல்லாம போயிருச்சு. இப்ப அந்த பூங்காவை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலரோ ஒரு ராணுவ வீரரோ யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா அவர் கையில வாக்கி டாக்கி இருந்திருக்கும். இப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு உடனே ஃபோர்ஸ் வந்திருப்போம். அப்ப இதெல்லாம் ஏங்க இல்லாம போச்சுன்னு கேள்வி கேட்டா, நீ தேச துரோகி, நீ வந்து இந்தியாவுக்கு எதிராக கேள்வி கேட்கிற, நீ வந்து பாகிஸ்தானோட ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்க. இந்தியாவில இருந்துட்டு பாகிஸ்தானே கேள்வி கேட்க முடியும், பாகிஸ்தானை திட்டலாம், கேள்வியா கேட்க முடியும். ஆனா அவங்க மேல நமக்கு 1008 கோபம் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. இந்த மாதிரி வந்து தீவிரவாதிகளை தூண்டி விட்டு இந்திய மக்கள் மேல தாக்குதல் நடத்தினதா நமக்கு கோபம் இருக்கு. ஆனா வந்து இந்த கேள்விகள் கூட கேட்க கூடாது அப்படின்னா எப்படி? ரெண்டாவது, நம்ம கடல் பகுதியில இது வரைக்கும் 800 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த 2021 நினைக்கிறேன் ஒரு மீனவர் வந்து படகை வந்து மோதி கவிழ்த்து அவங்க இறந்து போனாங்கன்றது செய்தி. அப்பெல்லாம் உனக்கு வராத கோபம் இப்ப மட்டும் உனக்கு பொத்துக்கிட்டு வர்றீங்க. இதையும் கேட்டக்கூடாது, கேட்டா உடனே டேய் நாங்களும் இந்த நாட்டின் குடிமக்கள். நீங்க வந்து பிரிவினைவாதம் பேசுறீங்க. 28 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, சோகமான நிகழ்வு. அதுக்கே இந்த அளவுக்கு போர்ஸ வந்து தயார் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போரை தொடுக்க தயாரா இருக்கிறாரு ஐயா மோடி அவர்கள். 800 மீனவர்களை அந்த கடல்ல நாங்க பலி கொடுத்திருக்கிறோம். எங்க மீனவர்களை சுட்டு கொன்ன இலங்கை கப்பற்படைக்கு இதே இந்திய அரசு தான் ரோந்து கப்பல பரிசா தருது. அப்ப நாங்க எப்படி பாக்குறது? இது எல்லை தாண்டி தீவிரவாதம் இல்லையா? கிராஸ் பார்டர் டெரரிசம் இல்லையா? ஒரு வார்த்தை நீங்க வந்து ஃபோர்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அட்டாக் எல்லாம் பண்ண வேணாம், கண்டிக்கணும்ல. இந்த நடவடிக்கை தவறு, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, எங்க நாட்டின் குடிமக்கள் மேல நீங்க கையை வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. பாகிஸ்தானுக்கு இதுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் நடந்த அப்புறம் எவ்வளவு கட்டுப்பாடுகள், எவ்வளவு தூதரக உறவுகள் எல்லாரும் வெளியேறணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. இதே மாதிரி நீ ஏன் இலங்கைக்கு பண்ணல? இலங்கையினுடைய ரூபாயை இங்க, இந்தியாவின் ரூபாயை இலங்கையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இலங்கையில இருந்து இங்க வரதுக்கு விசா தேவையில்லை. இப்படி எவ்வளவு இது கொண்டு வரீங்க? இலங்கை கூட உங்களுக்கு அவ்வளவு எப்படி நட்பு? என்னைய கொல்றவன் உனக்கு நண்பன் அப்படின்னா அப்ப நான் யாருங்கிற கேள்வி எனக்கு இயல்பா வருமா வராதா? அதான் வரைபடத்துல மேல இருக்கிறதுனால அதை தலையினும், கீழே இருக்கிறதுனால எங்களுக்கு ஆளணும்னு நினைக்கிறியோன்ற ஒரு கேள்வி எங்களுக்கே வருது. ஏன் எங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற? அதே சம முக்கியத்துவம் கூட நீங்க அதை விட கூடுதலா கொடுக்கலாம் கூட நாங்க கேட்கலையே. அந்த கேள்விதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இங்க இலங்கை நட்பு நாடுனா பாகிஸ்தானின் நட்பு நாடுன்னு சொல்ல முடியுமாங்களே? பாகிஸ்தான் உன்னை கொல்றான்னா உனக்கு எதிரி நாடாயிட்டான். இலங்கை என்ன கொள்ளுது பண்ணி அவனுக்கு என்னன்னு சொல்ல போற? அதான் நீ நானும் ஒருதாய் மக்கள் இல்ல நீ சொல்ல வரியா? அததான் நானும் கேட்க வந்தேன். ஒண்ணு, நீ வந்து என்னை இந்தியனா பாக்கல, எங்களுடைய மீனவர்களை நீ இந்திய மீனவர்களா பார்க்கல, அதனாலதான் நீ வந்து நாங்க செத்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை இலங்கைக்கு எதிராக எடுக்க மாட்டேங்கிற. சரி, நாம அதை பத்தி வேற ஒரு விடயத்துல தனியா பேசிக்கலாம். இப்ப இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஏன்னா வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா எடுத்த மிகப்பெரிய நடவடிக்கையா இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா வந்து ரத்து பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு? அதாவது கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதோட ஏதோ ஒரு விதத்தில் இது கனெக்ட் ஆகும். நேரடியா தீவிரவாத தாக்குதல் சொல்லக்கூடாது, சரி, பட் மற்ற விதங்களை கனெக்ட் ஆகுது. குறிப்பாக வந்து பாஜக தன்னுடைய அந்த நியோ லிபரலிசம் பாலிசியை வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிட்டு இருப்பாங்க. முதலாளிகளை எவ்வளவு வளர்த்து விட முடியுமோ அவ்வளவு வளர்த்து விடுவாங்க. அதன் மூலமாக தன்னுடைய லாபத்தையும் பெருக்கி கொள்வாங்க. நாட்டுல பப்ளிக் செக்டரே இருக்கக்கூடாது. ஆமா, இப்போ எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி வாங்கினாங்கன்றது. 12,000 கோடி மொத்த டோட்டல் வால்யூம் சொல்றேன் நான், அதுல மொத்த பாஜக வாங்கினது மட்டும் சொல்றேன். ஸோ அந்த 6000 கோடி ரூபாய் அல்லது 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கின அந்த நிதி எல்லாம் யார்கிட்ட வாங்கினது? பெரும் பெரும் கார்பரேட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின. கார்பரேட்ஸுக்கு அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்தாங்க? நான் சொன்ன மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு காஷ்மீர்ல அந்த ரேட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டுடைய அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதை முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது 2010, ஆனா இவங்களுக்கு கொடுத்து 2020. அதுக்கு நடுவில் நடச்சுக்கிற கேள்வி இருக்கு. முதல்ல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி நம்ம சொல்லிடுவோம். அது என்னன்னா 1940 இந்தியா சுதந்திரம் அடையுது. 48 சிந்து மாகாணத்துக்கும் பஞ்சாப் மாகாணத்துக்கும் சிந்து நதிநீர் வந்து சரியாக போய் சேர்றதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது, டிஸ்பியூட் ஏற்படுது. நேரு இந்த பிரச்சனை எப்படி கையாளலாம்னு யோசிக்கும் போது டென்னசி வேலி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. டென்னசி வேலி அப்படிங்கிறது 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய குளோபல் மாடல், இந்த உலக அளவில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இடம் தான் இந்த டென்னசி வேலிங்கிறது. அங்கே வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜி மாதிரியான அத்தாரிட்டியினுடைய சேர்மனாக, டென்னசி வேலி அத்தாரிட்டியினுடைய சேர்மனாக, வைஸ் சேர்மனாக, கோ டைரக்டராகலாம் இருந்தவர் தான் டேவிட் லில்லியந்தல். அமெரிக்காவுடைய 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் முக்கியமான கொள்கைகளை வடிவமைத்தவர்கள் இந்த டேவிட் லில்லியந்தலுக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்து கூப்பிடுறாரு நேரு. அவர் வர்றாரு, வந்து இந்த சிந்து நதியெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அதற்கு பிறகு அவர் பாகிஸ்தானுக்கும் போறாரு. பாகிஸ்தானுக்கு பார்த்துட்டு பாகிஸ்தான்ல இருந்து திரும்ப ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. இந்த சிந்து நதிநீருடைய அந்த நதிநீர் வளங்களை வந்து பகிர்ந்து கொள்வதில் 2 நாடுகளும் பிரச்சனை இல்லாமல் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு.
அதோட தன்னுடைய நண்பரான வேர்ல்டு பேங்க்ல உள்ளவர்களுக்கும் அதை வந்து அவர் வந்து சொல்றாரு. வேர்ல்டு பேங்கை சேர்ந்தவங்க இதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்து 51 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் பேச்சுவார்த்தை நடந்து 1960 முதல்ல நேருவுக்கும் அன்றைக்கு இராணுவ ஆட்சியாளராக இருந்த அயூப் கானுக்கும், பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தார் இராணுவ ஆட்சியாளர், அவர் அயூப் கான் 2 பேரும் தான் அந்த ட்ரீட்டியில் கையெழுத்து போடுறாங்க. இதுதான் முதல் ஒப்பந்தம். இதற்கு பிறகு 72 சிம்லா ஒப்பந்தம், 73 டெல்லி ஒப்பந்தம். ஆனால் இது வந்து நேரடியாக 72-73 நேரடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தோடு தொடர்புடையது கிடையாது, அதை சொல்லிடுறேன். ஆனால் பேசிக் ஒப்பந்தம்ங்கிறது 1960 ஒப்பந்தம் தான். இப்போ 60 ஒப்பந்தத்துலாம் பிரச்சனை இருக்கு. இந்த 60 ஒப்பந்தத்தினால பெரிய அளவில் இந்தியாவுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்னு கடந்த அரை நூற்றாண்டுகளில் இந்தியா உணர தொடங்கியிருக்கு. சரி, அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த நதிநீர் ஒப்பந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சிந்து நதி அப்படிங்கிறது வந்து திபெத்திய பீடபூமியில் மேற்கு திபெத்தில் இருந்து கைலாய மலையில் வந்து தொடங்கி சீன பகுதிகளில் இருந்து காஷ்மீருக்கு வந்து சிந்து மாகாணம், அப்படியே கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் பகுதிகளுக்கும் கொஞ்சம் போகுது. சிந்து பகுதிக்கு வந்து அதற்கு பிறகு பஞ்சாப், பாகிஸ்தானில் உள்ள ஹைதராபாத் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் கராச்சிக்கு போய் அதுக்கு பிறகு அரபிக்கடலில் கலக்கு. இதுதான் சிந்து நதியினுடைய ஒட்டுமொத்த வழித்தனம். இதில் சீனாவில் 8 விழுக்காடு சிந்து நதி இருக்குது, ஆப்கானிஸ்தானில் 6 விழுக்காடு இருக்குது, இந்தியாவில் 39 விழுக்காடு சிந்து நதி இருக்குது, பாகிஸ்தானில் 47 விழுக்காடு இருக்குது. நம்மை விட சிந்து நதியுடைய பரப்பு எங்கே அதிகம்னா பாகிஸ்தானில் தான் அதிகம், 47 விழுக்காடு இருக்குது, நம்மகிட்ட 39 இருக்குது. இருந்தாலும் கூட 2 பெரும் நதி நாடுகள்னா நம்ம 2 பேரும் தான். ஆப்கானிஸ்தான் சீனா வந்து பெரிய நாடுகளாக இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ நாம நம்முடைய கிளை நதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து மேற்கு கிழக்கு நதிகள்னு பிரிக்கிறாங்க. இதில் 3 நதி, இப்போ சிந்து நதி, ஜீலம், அப்புறமா இன்னொரு நதி, இந்த நதிகள் எல்லாமே வந்துட்டு மேற்கு நதிகள்னும் மற்ற 2 சட்லஜ், ரவி, பியாஸ் இந்த நதிகள்லாம் கிழக்கு நதிகள்னு சொல்லப்படுது. இப்போ கிழக்கு நதிகள்ல இருந்து நமக்கு தண்ணி வரணும், அவங்ககிட்ட இருந்து நமக்கு தண்ணி வரணும், மேற்கு நதிகள்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து அவனுக்கு தண்ணி போகணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே நம்ம கிட்ட இருந்து அவனுக்கு தண்ணி போகுது நினைச்சிட்டு இருக்கோம். 6 நதியில இருந்து மொத்தமா தண்ணி வந்து போயிட்டு இருக்கு, அப்படி கிடையாது. 3 நதியில இருந்து அவங்ககிட்ட இருந்து நமக்கு தண்ணி வருது. அங்க 3 நதியில இருந்து நாம கீழ் நதிக்கரை நாடு, அந்த மேல இருக்கக்கூடிய 3 நதியில இருந்து அவன் கீழ் நதிக்கரை நாடு. புரியுதா உங்களுக்கு? ஸோ 3 நதியில இருந்து நமக்கு அவங்ககிட்ட இருந்து நமக்கு தண்ணி வரணும், நம்மகிட்ட இருந்து 3 நதியில இருந்து அவனுக்கு தண்ணி போகணும். இதுதான் சிக்கல். அதனால என்ன பண்ணலாம்னா, மேற்கு நதிகள் இருக்குல்ல, மேற்கு ஆறுகள் இருக்குல்ல, அதுல இருந்து அவனுக்கு 80 விழுக்காடு தண்ணி போகட்டும், 20 விழுக்காடு நம்ம பயன்படுத்திக்கலாம். கிழக்கு நதியில இருந்து நமக்கு முழு தண்ணியும் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அடிப்படை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தொடக்கத்துல இருந்து இருக்குது. பிரச்சனை என்னன்னா, இந்த ஒப்பந்தம் போட்டதுல இருந்து இந்தியாவுக்கு சிந்து நதியை பயன்படுத்துறதுல பெரிய தலைவலி தான் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தல்புல் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி தான். அதை பண்ணக்கூடாதுன்னு பாகிஸ்தான் வந்து இந்த ட்ரீட்டியை நீங்கள் மீறீங்க, ட்ரீட்டியை வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போனாங்க. சர்தார் படத்தில் பார்த்துருப்பீங்களே, பூலார் லேக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூலார் லேக்லேயுமே சில ப்ராஜெக்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்பவும் பாகிஸ்தான் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு பாக்லிகார் டேம் ப்ராஜெக்ட், அதுக்கு முன்னாடி சலால் டேம் உடைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அதுக்கு பிறகு வந்து ராட்டில் பவர் ப்ராஜெக்ட், இப்போ சொல்ற கிரு எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட், கிஷன் கங்கா பவர் ப்ராஜெக்ட், இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே பாகிஸ்தானுடைய அப்ஜெக்ஷனால கிட்டத்தட்ட 10 வருஷம் தள்ளி போயிருக்கு. நான் சொன்ன அந்த முதல் சொன்ன இல்லையா, அந்த துல்புல் ப்ராஜெக்ட்னு, அதுவும் 10 வருஷம் தள்ளி போச்சு. கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 10 வருஷம் தள்ளி போச்சு. ராட்டில் பவர் ப்ராஜெக்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்பதான் வந்திருக்கு. 2010 உமர் அப்துல்லா ஒருங்கிணைந்த காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்தபோது சொன்னது ராட்டில் பவர் ப்ராஜெக்ட். 2019 வரைக்குமே அதை கையில் வச்சிருந்தது ஜிகேவி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இப்போ அதை வந்து மெகா இன்ஜினியரிங்க்கு 2019 கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் பெரிய டிஸ்பியூட்ஸ்லாம் நடந்திருக்கு. கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்துட்டு ஒரு நடுவர் நீதிமன்றம் இருக்கு. அந்த நீதிமன்றத்துக்கு போய் அவங்க நீங்க இதெல்லாம் செயல்படுத்தலாம், ஆனால் நதிப்படுகையில் 9 கன அடி தண்ணீர் வர்ற மாதிரி இருக்கணும், அதை விட குறையக்கூடாதுன்னா சொன்னேன். ஸோ இதன் மூலமா எந்த ஒரு நீர் திட்டத்தையோ நீர்மின் திட்டத்தையோ இந்தியா சிந்து நதியின் மீது செயல்படுத்தணும்னா அதனால பெரிய தலைவலி இந்தியாவுக்கு வருது. அதாவது இந்த ஒப்பந்தத்தால இந்தியாவால மிகப்பெரிய அளவிற்கு இந்த சிந்து நதியை பயன்படுத்த முடியல, எந்த ப்ராஜெக்டும் கொண்டு வர முடியல அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா காஷ்மீர்ல கித்வார் மாவட்டம் ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் செனாப் நதி அப்படிங்கிற சிந்துவின் கிளை நதி ஓடுது. அந்த நதியில தான் மெகா இன்ஜினியரிங் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு இவங்க ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல உள்ளூரை பாதிக்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்றாங்க. இந்த மெகா கம்பெனி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி செயல்படுத்துன்னு பாஜகவுடைய எம்எல்ஏ ஷாகு பரிவாரே சொன்னார். பாஜகவுடைய எம்எல்ஏ கடந்த டிசம்பர் மாசம் சொன்னார். ஸோ இவ்வளவு மோசமாலாம் அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், பவர் ப்ராஜெக்ட் தேவை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பவர் ப்ராஜெக்டை ஊழல் பண்ணணும் முயற்சி பண்ணவங்களாம் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. சும்மா கேஸை போட்டு ரைட் பண்ணி அதோட முடிச்சுக்க வேண்டியது. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரியான இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு கார்பரேட்டுக்கு அனுமதி கொடுப்பதற்கு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி
ஒரு விதத்தில் தடையா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துருச்சு இல்லையா, இதை ஒரு சாக்கா வச்சு நாம இந்த ட்ரீட்டியை உடைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்தியா வந்துருக்கு. காலம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம கடந்த ஜனவரி மாதத்திலேயே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை புதுப்பிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரல் எக்ஸ்போர்ட் கமிட்டிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி கடந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே இந்தியா சொல்லிருச்சு பாகிஸ்தான் கிட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகுதான் இந்த நிறுத்தம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது இந்தியாவுக்காக நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத, பாகிஸ்தானை பழிவாங்கிறதுக்காக நிறுத்திட்டாங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்காம உள்ளுக்குள்ள ஒரு கார்ப்பரேட் அரசியல், ஒரு வியாபார நோக்கம் இருக்கு. ஒரு வியாபார நோக்கம் இருக்கு. அதே நேரத்துல பாகிஸ்தானியர்களும் நதிநீர் கிடைக்கலன்னா என்ன ஆவாங்கன்றது யோசிக்கும். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படிங்கிறது பாகிஸ்தானின் பிரெட் பாஸ்கெட்னு சொல்லப்படக்கூடிய அதீதமான கோதுமை தானியங்கள் சோளம்லாம் விளையக்கூடிய பகுதி. தண்ணி இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்கன்றது யோசிக்கும். நாம வந்து அவங்கள வந்து எந்த விதத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், எதிர்ப்பை காட்டலாம், தண்டனை கொடுக்கணுன்ற பேர்ல சில நடவடிக்கைகள் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி தண்ணியை நிறுத்துறதுங்கிறது சிக்கலான ஒன்று தான். ரெண்டாவது நினைச்சா ஒரு நாடு நிறுத்த முடியாது. நம்ம வந்து அவனுக்கு போற தண்ணி நம்ம நிறுத்தணும்னா அவனை நமக்கு ஒரு தண்ணியை நிறுத்த தான் போறான். பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இந்த பண்பை எல்லாம் வந்து என்ன சொல்றது, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களால புரிஞ்சுக்க முடியாது. அதாவது நம்ம ஊர்ல தான் வந்து ஒரு பழமொழி இருக்கு, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும். எதிரியாவே இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா அவன் விருந்தாளி தான். இப்போ சந்தானத்தோட ஒரு படம் கூட இருக்கும். அவன் வீட்டுக்கு வந்துடுவான், அவன் எதிரின்னு தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள வச்சு அவனை எதுவுமே பண்ண மாட்டான். வீட்டு வாசலை தாண்டுற வரைக்கும் அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, அவன் உயிருக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வரக்கூடாதுன்னு பாத்துக்குவாங்க. இது நம்முடைய பண்பாடு. அதனாலதான் தண்ணியை நிறுத்தின உடனே நமக்கு பதறுது, தப்புங்க, அது மக்கள் பாதிக்கப்படுவாங்க. உங்களுடைய கோபம் ராணுவத்து மேல, அரசாங்கத்து மேல, நீங்க அவங்கள என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க. இந்த 2017 வந்துட்டு காவிரியினுடைய தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே வந்துட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், ஒழுங்கா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு. புட்சட்னியில வந்துட்டு நம்ம ராஜ்மோகன் இருக்கிறப்ப தாவேக்கா அவர் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, ஒரு நைல் நதியை சில நாடுகள் எப்படி அழகா பகிர்ந்துக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வருது இல்லையே. சிந்து நதியை எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்ந்துக்கிறியோ, உள்ள போய் தோட்டி பார்த்தா எவ்வளவு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்குன்னு, நிறைய பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ சிந்து நதியை பயன்படுத்துறதுல வந்துட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எப்பவுமே அமைதியான போக்கு இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. 2018 அவங்களுடைய டெலிகேட்ஸ் அவங்க அனுப்பி எந்த இடத்துலலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அவங்களுடைய டெலிகேட்ஸ் அனுப்புனாங்க, காஷ்மீருக்கு அனுப்புனாங்க. 2024 போன வருஷம் அனுப்புனாங்க, அதுவும் நடந்திருக்கு. ஸோ சிந்து நதி நீர் அப்படிங்கிறது எப்பவுமே சிக்கலான ஒரு இடம் தான். என்ன ஒன்று, இவ்வளவு நாளாக ரொம்ப நடுவர் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் போயிட்டு இருந்தது, இன்னைக்கு வெளிப்படையான ஒரு மோதலாக வெடிச்சிருக்கு. சிந்து நதி நிறுத்துறது அப்படிங்கிறது பாகிஸ்தானை ஒரு பெரிய வறுமையில் தள்ளுறது மாதிரியான ஒரு வேலை. ஏற்கனவே வறுமையினால தான் அதிகப்படியான தீவிரவாதம் வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்னுடைய அந்த கடத்தல் ஹைஜாக் போன மாதம் நடந்துச்சு. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே பஞ்சம், வெள்ளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் பாகிஸ்தான் நாசமாக இருக்குது, சீரழிஞ்சிருக்குங்கிறதா உண்மை. இனியாவது அவங்க திருந்தணும், அதை பாகிஸ்தானியர்களுக்கும் நம்ம சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்கள வேறு மாதிரியாக கையாளுறதுக்கான முயற்சியை இந்தியா எடுக்கணும். அதை விட்டுட்டு கார்பரேட்டுக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், அதுக்காக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நான் நிறுத்திட்டு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. பகல்காம் அட்டாக்ங்கிறது இந்தியாவிலேயே மிக மோசமான தாக்குதல். அதை என்னையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லையில் சாகக்கூடிய ராணுவர்களுடைய இறப்பை கூட நம்மளால ஏற்றுக்க முடியாது. நான் ஒரு ராணுவ கிராமத்தை சேர்ந்தவன், அதை வந்து நான் இந்த இடத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால ராணுவர்களுடைய வழி என்ன நமக்கு தெரியும், அதை தெரிஞ்சுக்காமலாம் நம்ம ஒன்றும் நினைக்கல. சுற்றுலா பயணிகளை தாக்குவது என்பது இன்னொரு மோசமானது. உமர் அப்துல்லா கடந்த பட்ஜெட் தாக்குதலின் போது சொன்னாரு, நாம வந்து அந்த சுற்றுலா பயணிகளுக்கான அந்த வருமானத்தை வந்து இன்னும் கூடுதலாக்குவோம் அப்படின்னு சொல்லி, சுற்றுலா பயணிகள் வருமானத்தை கூடுதலாக்கும்னு சொன்னார். ஆனா அது இனி நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. 48 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காஷ்மீர் பாகிஸ்தான் என்ன ஆக போகுதுன்றதை விட்டுரும், காஷ்மீர் என்ன ஆக போகுது, அதுதான் பயமா இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் வருவது இயல்பானது தான். உணர்ச்சி பெருக்கில் யாரும் வந்து சில முக்கியமான கேள்விகளை கேட்க தவறிடாதீங்க. அதைத்தான் வந்து இவ்வளோ நேரமா தம்பி வந்து பல வரலாற்று சான்றுகளோட உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.